அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இது நம்ம அடிக்கடி சொல்றது தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கூட. மக்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது கூட இரண்டாவது பட்சம் தான். ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது தைரியமான ஒரு தலைவர், யாருக்கும் பயப்படாம துணிச்சலா முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவர். அந்த முடிவுகள் எப்படி இருக்குன்றது கூட செகண்டரி தான். என்ன தைரியமா அவர் டிசைட் பண்ணிக்கிறார் பாரியா, என்னமா தனியா முடிவெடுக்கிறார் பாரியா. இதுதான் ஜனங்க எதிர்பார்க்கிற முக்கியமான குணம் அவர்களை ஆள்பவர்களிடத்தில். ஆனா என்னவோ தெரியல, சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களில் தாவேகா கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு ரொம்பவே பணிந்து விட்டார்கள். இதில் அந்த டிசிஷன்ஸ்லாம் யார் எடுத்தது, இதில் அமைச்சர்கள் இருக்கின்றார்களா அப்படின்ற விஷயம்லாம் வெளில வரும்லாம் எனக்கு தெரியலங்க. இதை பற்றி யாரும் கருத்து சொல்வாங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது மக்கள் மத்தியில். எதுக்காக இந்த மாதிரி மெர்சல் ஆயிட்டாங்க அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது சுருக்கமாக விலை வரியாக பார்த்துடலாமே. முதல்ல அண்ணன் திருமாவர்கள் விசிகா மாநாடு, பிரம்மாண்டமான மாநாடு, ஏராளமான தொண்டர்கள்லாம் கலந்துக்கினாங்க. அதாவது எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல்னா அவங்க தலைவர் மேலே தொண்டர்கள்லாம் எவ்வளோ பாசம் வச்சுக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க. வெரி குட். ஆனால் அது கூட இன்னொரு செய்தியை தான் என்னால் இன்னமும் நம்ப முடியலைங்க. அதாவது அந்த மாநாடு நடந்த இடத்துல லோக்கல் ஹாலிடே, உள்ளூர் விடுமுறை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்களாம். இந்த உள்ளூர் விடுமுறை அப்படின்றது பொதுவாக நம்ம தமிழகத்தில் நிறைய காலங்களில் பார்க்குறோம். எப்படின்னா அந்தந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு திருவிழா இந்த மாதிரி, இல்லை ஒரு பகுதிக்கு மட்டுமே உண்டான ஒரு சில பண்டிகைகள், இந்த மாதிரி நேரத்தில் பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை விடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற விஷயம். ஆனால் ஒரு கட்சி கூட்டத்துக்கு இந்த மாதிரி உள்ளூர் விடுமுறை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழகத்தில் நடக்கலைங்க. இது எந்த மட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது, இதுதான் என்னுடைய பெரிய கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே அதிகார வர்க்கம் எப்படி இயங்கும் அப்படின்னா, சார் இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து ஓகே இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்காங்கன்னா ரைட், நம்மளும் அப்படியே பண்ணிடலாம், டேர்ன் த பேஜ் அண்ட் லேர்ன் த ஒர்க், இப்படித்தான் போவாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும்னா, இன்னும் இதுக்கு முன்னாடி யாருமே இது மாதிரி பண்ணது இல்லையே, இதுக்கு நமக்கு பவர்ஸ் இருக்குதா, இதை யார்கிட்ட அனுமதி வாங்கிறது, இப்படின்ற ஏராளமான சந்தேகம் வரும். அவ்வளோ சுலபத்தில் முடிவெடுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் லோக்கல் ஹாலிடே, அஃப்கோர்ஸ் உள்ளூர் விடுமுறை விடுவதற்கு என்னென்ன அதிகாரிகளுக்கு பவர் இருக்கு. ஆனால் அது என்னென்ன காரணங்களுக்காக அப்படின்றது அதுவும் தெளிவாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஒரு பிரசிடென்ஸ் இல்லாமல் இந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுத்தார்கள், இதுதான் அந்த முதல் கேள்வி. அடுத்தது என்னன்னா, இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. விசிகா கட்சியுடைய ஏதோ பேனர் போல இருக்குது, அதை யாரோ அப்புறப்படுத்தி விட்டார்களாம். விசிகா தொண்டர்கள்லாம் ரொம்ப கோபத்தில் சாலை மறியல் பண்ணாங்க. கரெக்டு. என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியுடைய கொடி இல்லை கொடிக்கம்பம் இல்லை போஸ்டரை கிழிக்கிறது அப்படின்னா கூட கட்சி தொண்டர்கள் கோவப்படுவாங்க. சாலை மறியல் அப்படின்னா சார் இது நிறைய நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. திமுக கூட்டணியில் விசிகா இருக்கின்றது, ரொம்ப வருஷமாக இருக்காங்க. திருமாவர்களே சொல்லியிருக்காரு, கொடிக்கம்பம் நடுறது கூட எங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் சேலம் பக்கத்தில் ஓமலூர்னு நினைக்கிறேன், அங்கேயும் இந்த கொடிக்கம்பம் இஷ்யூ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவும் மன வருத்தப்பட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரே தவிர இந்த மாதிரி யாரும் போராட்டம்லாம் பண்ணலை. மதுரையில் கூட இந்த மாதிரி அதிகாரிகள் தடுத்தார்கள், எங்களை கொடிக்கம்பம் நடுவதற்கு எங்கேயுமே அனுமதி கிடைக்கவில்லை அப்படின்னு விசிகால நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு சாலை மறியலோ இல்லை போராட்டமோ இல்லை ஒரு கண்டனம் கூட கொடுத்தது கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணி தர்மம் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனால் இன்னைக்கு பேனரை அகற்றி விட்டார்கள் அப்படின்றதுக்காக, அதுதான் நினைக்கிறேன் காரணம். சாலை மறியல் அளவுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, வழக்கமாக இதெல்லாம் எப்போ நடக்கும்னா எதிர்கட்சிகள் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் பேனர் அகற்றி விட்டீர்கள், எங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை, எங்கள் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை, இப்படி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. சமீபத்தில் கூட பாஜக அவங்க அந்த மூவர்ண கொடி பேரணி அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போ எதிர்கட்சி செய்ய வேண்டிய விஷயத்த ஆளுங்கட்சி, ஏன்னா இன்னைக்கு விசிகாவை நான் ஆளுங்கட்சியாக தான் பார்க்குறேன், அமைச்சரவையில் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். அப்படி இருக்குச்சு அவங்களே சாலை மறியல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே அழுத்தம் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. சரி, விசிகா ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காங்கிரஸுக்கு வருவோம். காங்கிரஸ் ஒன்றும் இல்லாத கட்சி தமிழகத்தில். ஒரு போராட்டம் அப்படின்னா 10 பேர் கூட வரமாட்டாங்க. அது நம்ம ஏற்கனவே ஒரு ரயில் மறியலில் அந்த காங்கிரஸ் தலைவரோட நம்ம பார்த்தோம்.
காங்கிரஸ் தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, நமது துணை ஜனாதிபதி அவர்கள் சமீபத்தில் வந்திருக்காரு இல்லையா சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு, அதில் நடந்த சில விஷயங்களை குறிப்பிட்டு, இந்த பாருங்க இது வந்து ஒரு புரோட்டோகால், அதனால் வந்து அமைச்சர் வந்தார், நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். இது அரசாங்கம் முடிவு பண்ணணுமா இல்லை அந்தந்த கட்சிகள் முடிவு பண்ணணுமா எங்கள் அமைச்சர்கள் இது பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு? அமைச்சர் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கூட்டணி கட்சி ஆளுங்கட்சி இல்லை வேற ஏதோ கட்சியிலேருந்து வந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு அமைச்சர் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையெல்லாம் டைரக்ட் பண்ண வேண்டியது, இறுதி முடிவு எடுக்க வேண்டியது முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர், த ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவருடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் மற்ற அமைச்சர்கள். அப்படி இருக்கச்ச அமைச்சர் தனியாக சொல்லியிருந்தா கூட இது ஏதோ அவருடைய கருத்துன்னு சொல்லலாம். ஒரு கட்சி சார்பில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது இங்கே ஆளுங்கட்சி தாவேகா அப்படின்றது நம்ம தயவில் தான் இவங்க இருக்காங்க, நாம் எது ஒன்றா செய்யலாம் அப்படின்னு தமத்தூண்டு காங்கிரஸ் கட்சியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் வந்து அந்த பெர்செப்ஷனுக்கான முக்கிய காரணம். இப்போ நேராக இங்கே கம்யூனிஸ்டுகள் கிட்ட வாங்க. இதுவும் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தாசில்தார் அவர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுகின்றார், அந்த பகுதியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் பற்றின தகவல்கள் திரட்ட வேண்டும் அப்படின்னு. எதுக்காகன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒருவேளை வெள்ளக்காரங்காலத்தில் கூட இந்த மாதிரி நடந்ததா, இல்லை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் இல்லை எமர்ஜென்சி காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியல. அநேகமாக அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் அந்த சர்க்குலர் வந்து வித்ரா பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அந்த சம்மந்தப்பட்ட தாசில்தார் மீது நடவடிக்கை ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு வந்து ஒரு டோலர் ட்வீட் போட்டிருந்தாரு, நான் பார்த்தேன். அகைன் என்னுடைய கேள்வி என்னென்னா, இது வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் விஷயங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டர்ன் த பேஜ் அண்ட் லேர்ன் த ஒர்க் அப்படின்னு. இந்த மாதிரி தகவல் திரட்டுவது அப்படின்றது என்ன காரணத்துக்காக? ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வழக்கமாக இது நம்ம திமுக காலத்தில் பார்த்துருக்கோம். ஒரு பாரத் பந்த், இப்போல்லாம் நம்ம அது கேள்விப்பட்டது கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியோ இல்லை வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்த போகிறாங்க, ஊர்வலம் நடத்த போகிறாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து அப்படின்னும் போது அங்கே லோக்கல் என்ன பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் கட்சி நிர்வாகிகள் என்ன ஏது அப்படின்றத பார்த்து அவங்களெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு கொண்டு போகிறது அப்படின்றது. அப்போ அந்த தகவல் சேகரிக்கணும் அப்படின்னா கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் பற்றின தகவல் திரட்ட வேண்டிய அவசியம் என்ன? இது நம்பர் 1. அடுத்தது, ஒரு தாசில்தார் லெவலில் இவர் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்படி தன்னிச்சையாக முடிவெடுத்தாரா? மேலே யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையா? எனக்கு என்னவோ ஒரு தாசில்தார் இண்டிபெண்ட்டாக இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருப்பார், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார்னு நம்ப முடியலைங்க. அப்போ யார் அவருக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ண சொன்னது? அதுவும் வந்து உண்மை வெளிவரும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ அவர் மீது நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக, டோலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்தியா பேனா இருக்குதுன்னு எல்லாம் போட்டால் பேனாவும் எழுத முடியாது, பதவியிலையும் இருக்க முடியாது அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமாக ட்வீட் போட்டுனுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சிக்கல், இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதுக்கப்புறம் அந்த காக்ரோச் ஜனதா, தமிழக காக்ரோச் ஜனதா கட்சி, இவங்களுடைய அந்த போராட்டங்களில் மாணவ மாணவியர் கலந்து கொள்ளக்கூடாது, இந்த மாதிரி தடுக்கணும், இது வந்து கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கல்வித்துறையிலிருந்து ஒரு சர்க்குலர் வருதுங்க. அதையும் வித்ரா பண்ணிடுறாங்க. இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு எழுகின்றது இந்த மாணவர் அமைப்புகள். அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம டோலர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் கடும் கண்டனம் பதிவு செய்கின்றனர். இப்போ என்ன நடக்குது அப்படின்றது ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அகெயின் இந்த சர்க்குலர் யார் இஷ்யூ பண்ணது? ஒரு செக்ரட்டரி லெவல்லையோ இல்லை வந்து ஒரு என்னதான் ஒரு பெரிய அளவில் ஆஃபீஸராக இருந்தாலும் டைரக்டராக இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து முடிவெடுத்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்களா? இதுக்கு பின்னாடி வந்து அமைச்சர்களுடைய டைரக்ஷன் இருந்ததா இல்லையா, அதை பற்றின விஷயங்கள்லாம் வெளில வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாதுங்க. ஏன்னா பல விஷயங்கள் வந்து இப்படி பொது வெளியில் விவாதிக்கப்படுகின்றதே தவிர ஒரு கிளியர் பிக்சர் அப்படின்றது வரமாட்டுது. இந்த பரந்தூர் விஷயம் கூட பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்படவில்லை. ஆனால் அது தொடருமா அதுவும் தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா மத்திய அரசாங்கத்தில் வந்து இல்லை இது வரைக்கும் வந்து கேன்சல் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் அவங்க தகவல் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற விஷயமும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வந்து உடனடியாக எதிர்ப்புக்கு பிறகு வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவங்களுடைய அந்த அதிகாரத்தை நிலைநாட்டுகின்றனர். இப்போ பாருங்க, முஸ்லீம் லீக் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் இது வரைக்கும் பிரச்சனை பண்ணாமல் இருக்காங்க. இந்த பக்கம் விசிகா, அப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், 3 கட்சிகளும் தே ஆர் டிமாண்டிங் தேர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ்.
அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்களால் தான் இந்த ஆட்சி நிலைக்கின்றது, எங்களை எதிர்த்து எங்களை மீறி இல்லை எங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் இல்லைன்னா இந்த ஆட்சி இல்லை அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த புதிய பென்ஷன் திட்டம் திமுக தரப்பில் வந்து அது ஏதோ அஷ்யூர்டு 50% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதுக்கு வந்து மத்திய அரசு நிதி வழங்கினால் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இதுக்கு கம்யூனிஸ்டுகள் மறுபடியும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்னங்க மத்திய அரசு நிதி கொடுத்தா தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னங்க எனக்கும் இது புரியல. பென்ஷன் அப்படின்றது யாருக்கு கொடுக்குறீங்க? தமிழக அரசு ஊழியர்களுக்கு. அந்த பென்ஷனுக்கு மத்திய அரசாங்கம் எதுக்கு நிதி கொடுக்கணும்? விட்டா நாளைக்கு வந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கும் மத்திய அரசு நிதி வழங்கணும் அப்படின்னு கேட்க முடியுமா? இதில் இந்த முதல்ல வந்தது பாருங்க நியூ பென்ஷன் ஸ்கீம், அதுலேருந்தே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. குளறுபடிகள் இந்த சென்ஸ் இது வந்து சரியாக மக்களிடம் எடுத்து செல்லப்படவில்லை, அதாவது அரசு ஊழியர்களிடம். என்னுடைய சஜஷன் என்னென்னா, அது பாருங்கள், இதை வந்து நீ இந்த ஃபண்டில் போடு, அந்த ஃபண்டில் போடு, ரிட்டையர் ஆகும்போது இவ்வளோ வருது அவ்வளோ வருது, இதெல்லாம் ஒன்றும் வேணாம். இவங்க கிட்ட நீங்கள் சம்பளத்தில் இவ்வளோ பிடிக்கிறீங்களா, அதுக்கு மேட்சிங்காக கவர்மெண்ட் இவ்வளோ கொடுக்குறீங்களா, அதை அப்படியே ஒரு எம்ப்ளாயி வேலைக்கு சேர்ந்தார்னு சொன்னால் அவர் பேரில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுருங்க. என்றைக்கு அந்த எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகிறாரோ இல்லை வந்து சரி வேறு ஏதோ காரணங்களால் பணி முடிவடைகின்றது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இருக்கிற அமௌண்ட்டை அதை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க. வேணும்னா அதில் வந்து அந்த பென்ஷன் எவ்வளோ வருமோ அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு எஃப்டியில் இருக்கணுமோ அதை போட்டுட்டு மீதியை கொடுத்துருங்க. நீங்கள் சாதாரணமாக கணக்கு போட்டு பார்த்தாலும் எங்கேயோ போய் நிற்கும் இந்த அமௌண்ட்டு. ஆனால் இதை விட்டுட்டு நீங்கள் இந்த பென்ஷன் ஃபண்டு, அந்த ஃபண்டு, இந்த ஃபண்டு அப்படின் போது நேச்சுரலி இது வந்து மக்கள்கிட்ட ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது. இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? தனியாக நம்ம வந்து எஸ்ஐபி போடுவோம், மியூச்சுவல் ஃபண்டில் போடுவோம், இல்லை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதில் பயங்கர லாஸ் வரும், கையை சுட்டுப்போம், அதெல்லாம் நம்ம கணக்குக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் போடுது அப்படின்னா இதுக்குன்னே சந்தேகத்தை கலப்புறதுனே ஒரு 10 பேர் வந்து உக்காந்திங்கன்னா அது அப்படி இல்லை இப்படி இல்லை, உன் பணமெல்லாம் நாசமாக போயிடும், உனக்கு ஒன்றுமே வராது அப்படின்வாங்க. நம்மளும் அதை நம்பிக்கின்னு ஆமாம் அப்படின்வோம். எதுக்கு இந்த வம்பு? போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா முடிச்சு போச்சு, ரிட்டையர் ஆகும்போது இதுதான்ப்பா உன் ஃபண்டு. சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் நீ இதுலேருந்து ஒன்றும் எடுக்க முடியாது. சர்வீஸ் முடியும் போது அதில் வந்து உனக்கு பென்ஷன் என்ன கணக்கோ அதை தவிர மீதியை கையில் கொடுத்துருவோம். அந்த பணத்தை நீ செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கோ இது எஃப்டிலேருந்து உன் குடும்பத்துக்கு காலத்துக்கும் வந்துட்டுருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பென்ஷன் அப்படின்றது வந்து அந்த ரிட்டையர் ஆகிற எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் அவருடைய ஸ்பௌஸு, அதுக்கப்புறம் அன்மேரிட் ஆர் விடோடு டாட்டர், இன்னும் சில க்ரைட்டீரியா இருக்குது, அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம்னா கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எஃப்டின்னு போட்டு விட்டுட்டிங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு காலத்துக்கும் வந்துட்டுருக்கும். அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஏன்னா அது அவருடைய காசு. நீங்கள் யாரும் அதை வந்து பென்ஷன்னு கவர்மெண்ட்டு கொடுக்கறது கிடையாது. அவர் வேலை செய்யும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன், அந்த கார்பஸ் அப்படியே தான் இருக்கும். அதனால் இது வந்து கருணை பார்த்து கொடுக்குறோம்லாம் சொல்ல முடியாது. அப்போது தலைமுறையாக அந்த பணம் வந்துட்டு இருக்குது இல்லை. ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும். சரி விடுங்க, இப்போது இதில் வந்து கம்யூனிஸ்டுகள் மிரட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா மத்திய அரசு நிதி கொடுத்தா தான் கொடுப்பீங்களான்னு, அது நியாயமான கேள்வி தான். ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கோ இல்லை இந்த மாதிரி அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமுக்கோ நீங்கள் சரியான நிதி ஆதாரம் இல்லாமல் போனீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கடன் வந்து தலைக்கு மேலே ஏறி நிற்குமே தவிர ஒரு திட்டத்தையும் கொண்டு வர முடியாது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, அதுக்காக வந்து நான் தைரியமாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்குலரை வித்ரா பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவங்க வந்து ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டே கவுந்துருமே, அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு. நம்ம இந்த தேர்தல் ரிசல்ட்டு வந்தப்பவே சொன்னோம், இவங்க வந்து கூட்டணி கட்சிகளுடைய தயவை ஆதரவை நாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஆமாங்க எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, அந்த 108 அந்த ஒரு திருச்சி ஈஸ்ட் போக 107 தான் இருக்குது, நாங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கவர்னர்கிட்ட கொடுத்துருந்தா அவர் ஏற்றுக்கின்னு தான் ஆகணும். அன்லெஸ் நாங்கள் 118 வச்சுருக்கோம் இல்லை 117 வச்சுருக்கோம் அப்படின்னு வேறு ஒரு குரூப்பு போயிட்டு ரைவல் கிளைம் இல்லாத வரைக்கும் யாரையாவது ஆட்சி அமைப்பதற்கு அழைத்துத்தான் ஆக வேண்டும். என்ன அது வந்து ஒரு மாதம் இல்லாமல் 5 நாள், ஒரு வாரம், 3 நாள் கூட டைம் கொடுத்துருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு இருந்த, இன்றைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அன்றைக்கு இருந்த ஒரு இஃபோரிக் சுச்சுவேஷனில் இந்த தாவேக்கு ஆட்சி அமைக்கின்றது 107 பேரோட. அப்போ இங்கே திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை தோற்கடிக்க முடியும். சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் இல்லை சார், பதவிக்காக சேர்ந்துருப்பாங்க, கரெக்ட்.
சேர்ந்துருந்தாங்கன்னா இதை விட லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தாவேக்காவுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆன் அ பிளாட்டர் நீங்க கொடுத்தா மாதிரி. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு கட்சியிலையும் இது ஏதோ திமுக பாஜக அதிமுக பாஜக மாதிரி கிடையாதுங்க. ரெண்டு கட்சியிலையும் 234 தொகுதிகளிலையும் அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. 234 தொகுதியிலையும் சந்து பொந்துலெல்லாம் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கின்றார்கள் அப்படின்னா அது சேர்றது தப்புன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எந்த திட்டம் கொண்டு வரதா இருந்தாலும் அது யார் கிரெடிட் எடுத்துக்கிறது, யார் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, முதல்ல யார் சிஎம் அப்படின்றதுலேயே ஒரு குழப்பம் வரும். சரி ரைட்டு, அது முதலமைச்சராக இருந்தவர் மு.க. ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு, எடப்பாடி அவர் முன்னாள் முதலமைச்சர், அவர் ஜெயிச்சிட்டாரு, அதனால் அவர் சிஎம், உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம், இப்படி வச்சுக்கிறீங்கன்னு கூட வச்சுப்போமே. அப்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் எங்கள் கட்சிக்காரனுக்கு இதை செய்யுங்க, அந்த கட்சிக்காரனுக்கு இதை செய்யுங்க, பாருங்கள் இந்த மந்திரி அவங்க கட்சிக்காரங்களுக்கே பண்ணின்னுக்கிறாரு, எங்கள் கட்சிக்காரங்களை விட்டுடுறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ரெண்டாவது, இது ஏதோ இந்த 5 வருஷத்தோடு முடிகிற விஷயம் கிடையாது. 29லயே பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. என்ன ரெண்டு பேரும் கட்சியை ஒன்றா சேர்த்துருவாங்களே? அப்படியே ஒன்றா சேர்த்தாலுமே ஏகப்பட்ட ஆளாயிரும். இப்போ தாவேக்கால் ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுற மாதிரி யாருக்கு சீட்டு கொடுக்குறது அப்படின்னு பெரிய பிரச்சனை வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அதிமுகவுக்கு அங்கேருந்து வந்தவங்களுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்லாம் ஆகும். அதனால் இது அந்த இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ்ன்றது நிறைய இருக்குது. உடனடியாக அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்க முடியாது. ஆன் த அதர் ஹேண்ட் இவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒருத்தர், அதுக்கப்புறம் 2 பேர், அப்புறம் 4 பேர் இப்படின்னு அதிமுகலேருந்து பார்ட்டாக போயிருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே இவங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நாள் 1 மாதம் அப்படின்னு ஆகுதுன்னும் போது அதுக்குள்ள பேக் சேனல் டிப்ளமசி அதெல்லாம் பண்ணி அதிமுக ஒட்டு மொத்தமாக தாவேக்காவோட அலையன்ஸ் போயிருக்கும். இன்ஃபேக்ட் அப்படி போயிருந்தாங்கன்னா அதிமுக கரைந்து போவது அப்படின்றது தடுக்கப்பட்டு இருக்கும். ஒரு கெத்தோட போயிருப்பாங்க. அண்டு இது பாஜக சிவசேனா கூட்டணி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். கட்சியும் ஒரு மாதிரி பலப்படுத்தப்பட்டு இருக்கும் அதிமுக. அண்டு அடுத்த தேர்தலையும் நம்ம நன்றாக செயல்படலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அண்டு ஒரே ஒரு கட்சி, அதுவும் நிறைய எண்ணிக்கை இருக்கின்ற கட்சி அப்படின்னும் போது இவங்க இந்த மெஜாரிட்டிக்கு பிரச்சனை இல்லை. அதனால இவங்க பாட்டு இவங்க 2 பேருக்குமே காமன் எதிரி, 2 பேருமே தீய சக்தின்னு சொல்ற திமுக. அதனால 2 பேருமா சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம். அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள் தாவேக்கா. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ். இவங்க இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது, இவ்வளோலாம் யோசிக்கிறாங்களா காங்கிரஸ்ல அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ரிசல்ட் வந்ததுன்னு கபால்னு அங்கே போயிட்டாங்க. போனதோடு இல்லாமல் அது பாருங்க, நாங்கள்லாம் உங்கள் கூட்டணி ஆதரவு, நீங்கள் கவர்னர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னெல்லாம் குழப்பம் நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ காங்கிரஸ் அன்னைக்கு கூட போய் ஒட்டிக்கினது தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ் வருவதை தடுத்து விட்டது. சரி, அப்படியே அதிமுக போலன்னு கூட வச்சுக்காங்க. இது பாருங்க, எடப்பாடி ஸ்டெபனா இருக்காருங்க, அவர் ஒத்துந்திருக்க மாட்டாருங்க அப்படின்னா ஓகே, மைனாரிட்டி கவர்மெண்ட்னு ஃபார்ம் பண்ண பிறகு ஆமாங்க நாங்கள் இவ்வளோதான் 107 தான், உங்களால் முடிஞ்சா இவங்களை கவுத்துக்காங்க அப்படின்னும் போது அது நம்பர் 1 கெத்து. அடுத்தது அதுக்கப்புறம் தானா இங்கே இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் அந்த பக்கம் போயிருப்பாங்க. கரெக்டு, இது பாஜக வந்துடக்கூடாது, இதான் ஒன்று இருக்கவே இருக்கு. இது பாருங்க, அதிமுகவை பாஜக இயக்குகின்றது, அவங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அவங்க போய் சேர்ந்துக்கணும் அப்படி சொல்லிக்கலாம். அப்போ இவங்களா சேர்ந்துக்கினாங்க அப்படின்னும் போது இது பாருங்க, நாங்கள் கூப்பிடல, நீங்களாக தான் வந்தீங்க, போகிறதுனா போங்க, நாங்கள் மைனாரிட்டியாகவும் இருந்துட்டு போகிறோம். இல்லை நீங்கள் திமுக அதிமுக விசிக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே சேர்ந்து எங்கள் கவுக்குறீங்களா, தாராளமாக கவுத்துட்டு போங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், திமுக அதிமுக ஒன்று சேராமல் தாவேக்காவை கவுக்க முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன், பரவாயில்ல நாங்கள் பதவிக்கு வந்தே ஆனோம் அப்படின்னு கவுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷனில் அது கவுந்திருக்கலாம். அப்படி கவுராமல் 5 வருஷம் கண்டினியூ ஆயிருந்தாலும் அடுத்த தேர்தலில் செல்லா காசா போயிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஊழல் அப்படின்றது அப்படியே அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இவங்க இப்படியே பண்ணுறதுக்காக ஜனங்கள்லாம் புதுசாக ஒரு கட்சிக்கு மாற்றத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் பரம்பரை பகையை மறந்துட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இதுதான் சந்தர்ப்பவாதம் அப்படின்ற கிரெடிபிலிட்டின்னு சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அருமையான வாய்ப்பை தாவேக்கா மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இன்றைக்கு அந்த கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியே அவங்க ஈல்ட் ஆகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால்
நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்களா நாங்கள் ஊழலை ஒழிக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எவ்வளோ ஒன்றா சொல்லுங்கள். அந்த தைரியம் இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு பணிந்து போய்விட்டார்கள். பணிந்து மட்டும் இல்லை, பயந்து போயிட்டாங்க அப்படின்ற இம்ப்ரெஷன் பெருசாக வளர வளர இவங்களுடைய எதிர்காலத்தை இவங்களே அழிச்சிக்கிறாங்கன்னு தான் சொல்வேன் தாவேகாவை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆமாங்க, ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணது தான், இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் போங்க அப்படின்னு தாராளமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன ஆகிட போகுது? என்ன சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடுவாங்களா? அப்போ திருப்பி கேட்கலாம், ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தானே நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மறுபடியும் ஜனாதிபதி ஆட்சி தான் வரப்போகுது. அப்போ பரவாயில்லையா உங்களுக்கு? இப்படி கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க? ஸோ எல்லா ஏசஸும் தாவேகா கிட்ட இருக்கு. பட் தே ஆர் நாட் பிளேயிங் இட். கையில் துருப்புச்சீட்டு இருக்கும்போது நம்ம விளையாடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கேமை தோத்துருவோம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.